ஏய் மாஸ்கில் படு மாதம் இருக்கடி, உண்மையாகவே செம்ம சீனாக இருக்க. 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து அதுக்கு இடையில வந்து சரியாயிடுச்சுன்னா ஓகேவாம்மா. சரி ஆகலை அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை திரும்ப வரணும். பார்க்கலாம், அதுக்குள்ளே 2 நாளில் சரியாகுதுன்னு பார்க்கலாம். ஹாய் அம்மோர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளில போகிறோம். எங்கே அப்படின்னா அம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. அது ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா சளி அதிகமாக இருந்து இருமிகிட்டே இருக்கா. என்ன அப்படி பிரச்சனைன்னு தெரில. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்முக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்காக போகிறோம். அப்பு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு போகிறோம். அம்மா பார்த்துட்டு தான் ஸ்கூல் போவியா? சரி, அம்மா பார்த்துட்டு ஸ்கூல் போகலாம். அங்கே வந்து உனக்கு வந்து ஊசி போட்டுருவாங்க. அதனால் இப்படியே போய் அம்மா நீ நான் எல்லோரும் போய் ஸ்கூலில் போய் உன்னை விட்டுட்டு அப்படியே அம்மா போய் ஊசி போட்டு உன்னை வந்து போட்டு வந்துடுறான். என்ன சரிப்பா. ஸோ நாங்களாம் ரெடி ஆகிட்டோம். அம்மு வந்து இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆகிட்டா. ஆனால் ரெடி ஆனாலும் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குல்ல, அந்த வேலைகள்லாம் இன்னும் முடியலை. ஓகே, என்ன அம்மு இன்னைக்கு கிளம்பிடுவியா? எப்போ கிளம்புவ? எதுக்கு? எதுக்குடி பாத்திர கடைக்கு? இல்ல எதுக்கு பாத்திர கடைக்கு? இல்லங்க கெட்டில் வாங்கிருந்தோம்ல, அது வேலை பார்க்க மாட்டேங்குது. கார்டு எடுத்து வச்சிருக்கேன். வாரண்டி கார்டா? ஒரே ஒரு தடவை இந்த ஃபேனுக்கு வாரண்டி கார்டு கொடுத்ததுல இருந்து ஒரே வாரண்டி கார்டுல இருக்கேடி நீ. நம்ம ஊர்ல போய் விளையாடலாம். அங்கதான் மண் இருக்கு, இங்க டிஜி மண் தான் இருக்கு. என்னடி இன்னும் தடவி நிக்கிற? போமா என்னடி? இவ வேற ஊக்க காணா மூக்க காணான்னு சொல்லிட்டு ஏன்டி கிளம்பி வாடி. காலையில எந்திரிச்சதுல இருந்து என்ன சொல்லிட்டே இருக்கு இந்த பிள்ளை, கிளம்புங்க 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 கிளம்புங்க. நான் அப்பவே சொன்னேன் நீ கிளம்பு, உனக்கு முன்னாடி நான் கிளம்பிடுவேன்னு சொன்னேன். ஆனா கேட்கல. கிளம்புங்க கிளம்புன்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. நான் அது சொல்லி பல மணி நேரம் கழிச்சு தான் நானே கிளம்புனேன். நான் கிளம்பி வெளில வந்துட்டேன். ஆனால் இந்த பிள்ளை இன்னும் வரல. சிலிண்டர் ஆஃப் பண்றது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே பண்ணியாச்சு. வா அது பைக் சாரி. அப்போ எப்படி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா ஜம்முன்னு? அது வந்து ஃபோன் உள்ள சிம்மு கலட்டும்ல அது. கொடியா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி கதை சாத்திட்டா பால். பர்ஸ் போன் எடுத்தீங்களா? நீங்க என்னமா பண்ணீங்க? இல்ல இவ்வளவு நேரமா அங்க இங்கேயும் தடவுனில என்ன பண்ணீங்க? ஏன் பேக் எடுத்துட்டேன். ஏன் போன் எடுத்துட்டேன். அந்த பேக்குள்ள தாண்டி பர்ஸ் வைக்கணும், போன் வைக்கணும், எல்லாமே வைக்கணும். சரி கிளம்பு எல்லாம் எடுத்துட்டேன். ஹேண்ட் பேக் சும்மாவா? ஆமா எல்லாம் எடுத்துட்டேன், கிளம்புங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ உள்ளெல்லாம் வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு நேம்லாம் கொடுத்து என்ட்ரி பண்ணியாச்சு. அவங்க நமக்கு ஒரு ஃபைல் மாதிரி நம்மளோட நேம், நம்மளோட அட்ரஸ் அதெல்லாம் போட்டு ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அம்மா வந்து பக்கத்தில் தெரிஞ்சக்க அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபைல் வந்தவுடனே நம்மளை நேம் சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் தான் போய் வெயிட் பார்க்கணும். வெயிட் பார்த்துட்டு நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து அந்த அக்காட்ட சொல்லணும். அவங்க ஒரு ஃபைல் பண்ணுவாங்க. நமக்கு வந்து எந்த டாக்டர்கிட்ட வந்து நம்மளை அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட அனுப்புறதுக்காக நம்மளை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டர்கிட்ட வந்து அனுப்பிட்டாங்க. நாங்கள் டாக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏய் மாஸ்கில் படு மாதம் இருக்கடி, உண்மையாகவே செம்ம சீனாக இருக்க. ஒரு காய் சொல்லு. சூப்பர். நாங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டே வெளியில் உட்காந்துருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சண்முகப்பிரியா அப்படின்னு நேம் சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஓகே அம்மா உன்னை தான் கூப்பிட்றாங்க, நீ போமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நானும் வரவா அப்படின்னு கேட்டேன். இல்லை பேஷண்ட்டு மட்டும் தான் போகணும், நீங்கள் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீவே போய்ட்டு வாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மு பேசுகிறது வந்து எனக்கு கேட்குது. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு இப்படி பண்ணுது, இப்படிலாம் இருக்குது, இத்தனை நாளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் டாக்டர் சொல்கிறது எனக்கு கேட்கல. அம்மு வரட்டும். அம்மு வந்ததுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். குண்டம்மா எப்படி உட்காந்துட்டாங்க, போய் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஓகே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக ஒரு இடத்துக்கு வருவோம் பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்கே அப்படின்னா மெடிசன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். மெடிக்கலில் வந்து நமக்கு தேவையான மெடிசன் என்னவோ அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அம்மா வாங்கிட்டு இருக்காங்க. நான் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன நர்சம்மா மாத்திரை சரியாக இருக்கா? இல்லை பெரிய மாத்திரை எடுத்துகிட்டு நம்ம நீட்டாக பார்த்துட்டு இருக்கீங்களே. இல்லை கரெக்டாக எடுத்துக்கான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் இல்லை, திரும்ப அங்கேருந்து வர முடியாதுல்ல.
சரி என்னாச்சு, என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில்? மாஸ்க்கு கழட்டிடவா? மாஸ்க் கழட்டாதா? அதான் லுக்காக இருக்குது. மாஸ்க் கழட்டினா பயமாக இருக்குது. இது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. ஏமா இதான் இப்படி தொங்குது இல்லைங்க. தொங்குதா? ஏய் கட்டிட்டி சூப்பராக இருக்கு. இருக்கட்டும், வேற எந்த இருடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்டி. ஓ சரி. எனக்கு என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக சொல்லலை. நான் வந்து சிறுசா சொன்னாங்களா? தலையில் வந்து நீர் சளி வந்து ரொம்ப இதாகி ஓவராகி தலையில் நீர் கோர்த்து இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆவி சுடுதண்ணி வச்சு ஆவி பிடிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எதுக்கு இந்த சளி வந்து கண்டினியூஸாக இப்போ ஒரு 3 வீக்ஸு இருக்குது அப்படின்னா சளினா அந்த சளியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் ஹேர் வாஷ் பண்ணுறதுனா அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணுறது, தலையை ஒழுங்காக காய வைக்காமல் விழுந்து தூங்குறது, அப்புறம் அப்பப்போ ஜூஸ் ஏதாவது குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, இதனால தான் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ரொம்ப சளி ரொம்ப இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து அதுக்கு இடையில வந்து சரியாயிடுச்சுன்னா ஓகேவாம்மா. சரி ஆகலை அப்படின்னா 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து அதுக்கு இடையில வந்து சரியாயிடுச்சுன்னா ஓகேவாம்மா. சரி ஆகலை அப்படின்னா சோலி முடிஞ்சு போகுமா? வெள்ளிக்கிழமை வந்து பார்க்கணுமா, இப்படி வச்சுக்கிற கூடாதாம்மா. அப்புறம் என்ன சொன்னாங்க, சிறப்பு மாதிரி எதுவுமே கொடுக்கல. டேப்லெட் வைஸ் கொடுத்துருக்காங்க. டேப்லெட் சாப்பிட சொல்லுவேன். நான் கேட்டேன், ரொம்ப இருமலாக இருக்குது, சிறப்பு எழுதி கொடுங்க அப்படின்னு. சிறப்பு வேணாம், டேப்லெட்டே நீங்கள் சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை திரும்ப வரணும். பார்க்கலாம், அதுக்குள்ளே 2 நாளில் சரியாகுதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீட்டாக சரி பண்ணி விட்டுருவேன். என்ன சரி பண்ணி விட்டுருக்கோம்? நீ சொன்னால் கேட்க மாட்டியே. சரி சும்மா சொல்லுங்கள். இதில் நான் தனியாக சொல்கிறேன். பார்ப்பலாமா? என்ன ட்ரீட்மெண்ட்டு? தனியாக சொல்கிறேன். சொன்னீங்க அன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துறேன், அந்த ட்ரீட்மெண்ட் தாண்டி வேறு லெவல் வேறு கண்டுபிடிச்சிடி. அன்னைக்கு சரியாக போச்சு பார்த்தியா? சரியா போகலையா? இங்கே பாரு, ஜூஸ் யூஸ்னால் சாப்பிடக்கூடாது சரியா? உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியே போடுங்க. டாக்டர் சொல்கிறத கேளு. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்தோடனே ஐஸ்கிரீமு, ஜூஸு, கூல்ட்ரிங்க்ஸு. எப்போ கேட்டேன்? நீங்கள் தான் போய் சாப்பிட போவீங்க, இளநீ குடிக்கக்கூடாதான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளோ சளி பிடிச்சி இவ்வளோ அவசரப்பட்டேன்னா நான் நல்லா கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பேன். இவர்னால தான் எல்லா காரணம். 2 இவ்வளோ பெரிய தர்பூசணி பழம் 2 பழம் தூக்கிட்டு வந்துட்டாரு. என்ன பண்ணுறது? தின்னுதானே திங்காம தான் இருக்கணும். சரிங்க, ஓகேங்க, வந்த வேலை வந்து முடிஞ்சு, அவ்வளோதான். வேற என்ன கடைக்குனா கூட்டிட்டு எதுக்கு கடைக்கு போகலாம். ஏதாவது கடைக்கு எதுக்கு நீங்கள் வாங்க, நான் சொல்கிறேன். கூல்ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிடக்கூடாது, ஜெல் ஐட்டம் தான் குடிக்கக்கூடாது, வேறு எது வேணாலும் சாப்பிட்லாம். அவங்க சொல்கிறாங்க லைட்டாக தான் சளி. நீ பேசலே தெரியுது எந்த அளவுக்கு சளி. இத்தனை நாள் உங்களுக்கு தெரியலையே. நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், நீ தான் மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்த. எதில் மிச்சம் பண்ணணும்னு ஒரு விவசாய இல்லை. மிச்சம் பண்ணி தான் இருக்கேன். 1000 ரூபா கொடுத்தாரு, 500 ரூபா தான், மிச்சம் 500 ரூபா கொண்டு வந்துட்டேன். 500 ரூபா பேரம் பேசி கொடுத்துட்டு வந்தியோ? மிச்சம் பண்ணிட்ட மாதிரி பேசுப்போ. வெள்ளிக்கிழமை தான் ஹெவி செலவு இருக்கு. சப்போஸ் வெள்ளிக்கிழமைக்குள்ள சரியாயிடுச்சுன்னா ஓகே, ஒரு வேளை ஆகல அப்படின்னா பல்க் செலவு இருக்கு, வச்சுக்கோங்க. பார்த்துக்கலாம், விடு, பார்த்துக்கலாம். சரி, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா வண்டியை முதல்ல பேக்கரிக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த பிள்ளை. அதான் எவ்வளவு சொன்னாலும் இந்த பிள்ளை கண்டிப்பாக கேட்காது. நீ என்ன வாங்க வேண்டியோ அதை மட்டும் வாங்கிக்குவா. என்ன நீ விட்டுட்டு போறீங்க? நடந்து வர? சரி போங்க. சஞ்சனாவுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, எக்ஸாம் பேர்டு இல்லை. சரி, அவள் தொலைச்சிட்டு வந்துட்டா. அந்த எக்ஸாம் பேர்டு வாங்குறதுக்காக தான் வந்து கடைக்கு போனது. ஒரு எக்ஸாம் பேர்டு வாங்க போயிட்டு எவ்வளவு நேரம் தெரியுமா? என்னால் முடியல. நானே இவ்வளோ நேரம் அங்கே தான் நின்றேன். சரி, இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டேன். வந்து பைக்கில் வந்து உட்காந்துருக்கேன். அப்பா இன்னும் வாங்கிட்டு தான்ப்பா இருக்கா ஆள், இன்னும் வாங்கி முடிக்கலப்பா. முடிஞ்சாடி? என்ன முடிஞ்சு? சோழி முடிஞ்சிடும் போலடி. ஆனால் உண்மையாகவே என்னென்ன வாங்கினேன்? இதுக்கு இவ்வளோ நேரமா? போகலாம். இதுக்கு இவ்வளோ நேரமாடி? எது
எக்ஸாம் பேடை வந்து 4 காரணம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருப்பியோ? வா வா வந்து ஏறுப்போம். காலையில் வந்து 10:30க்கு வந்து அப்போ நாங்கள் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போனோம். திரும்ப ரிட்டன் வந்தாச்சு. ரிட்டன் வந்து அப்படியே அப்புவை கூட்டிகிட்டே திரும்ப வீட்டுக்கு போக வேண்டியதுதான். என்னடா மண்டை மட்டும் தெரியுது. இந்தியன் ஸ்கூலில் எப்படின்னா சாப்பாடு கொடுத்து உள்ளே தூங்க வச்சுருவாங்க. நம்ம வந்தப்போ போய் குழந்தைய போய் கூட்டிகிட்டு வர வேண்டியதுதான். இனியன் ஹாய். அப்பு ஹாய். நோ இனியன், ஒன்லி அப்பு. அப்புவா இனியனா? இனியன். அப்புவா? சாப்பிட்டியா? ஸ்கூலில் சாப்பிட்டியா? தூங்குனியா? நீ ஏன் யூனிஃபார்ம் போல் மிஸ்ஸு கேட்டாங்களா? யூனிஃபார்ம் ஏன் போல கேட்டாங்களா? ஆ கேட்கலையா? சரி கேட்டு லாக் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேடு அந்த பென்சில் இதெல்லாமே வாங்கிட்டு எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கேருந்து நாங்கள் வீட்டில் விட்டு கிளம்பும்போது இப்போ சஞ்சனாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்போ கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். வரும்போது சஞ்சனாவும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டா அப்போ வந்து நாங்களே கூப்பிட்டு வந்துட்டோம். ஆமாம் டே, இன்னைக்கு வந்து ஆஃப் டே வந்து ஒரே அவுட்டிங் தான். இவங்க எல்லாரும் நல்லா காலைல சாப்பிட்டாங்க. நான் காலையில சாப்பிடல, குளிச்சுட்டு கிளம்பி போனோம். ஓடிட்டே இருந்துச்சு, ஐயோ நம்ம வீட்டுக்கார சாப்பிடலையே. நான் அப்பவே ஒரு சொன்னாரு பிரியாணி ஸ்மெல் அடிக்குது அப்படி. வர வழியில பிரியாணி ஸ்மெல் அடிச்சிச்சு. பிரியாணி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா சிக்கன் ஏதாவது எடுத்துட்டு வாங்க, நான் சமைச்சு தரேன்னு தான் சொன்னேன். நீயா வேணாமா? தாண்டி வந்துட்டு திரும்பி என்னத போனோம். அப்புறம் வரும்போதே கேட்டேன், வாங்கிட்டாங்கன்னு சொன்னல, வாங்கிட்டாங்கன்னு தான் சொன்னேன். அப்புறம் வரும்போதே கேட்டேன் என்னம்மா சாப்பாடு அப்படின்னு. சாம்பார் இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு, முட்டை பொரிச்சு தரேன் அப்படின்னு சொன்னிச்சு. சரி ஓகே, அதே போதும் நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வந்தாச்சுங்க. சரி ஓகே, இன்றைக்கி விலாக் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. அம்முக்கு வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் தெரியும், எப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்மளும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கலாம். கேர் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, நான் நானே கேர் பண்ணிக்கணும். என்னோட மிஸ்டேக் தான், நல்லாவே தெரியுது. டாக்டர்ஸ் நான் வந்து இது எப்போவுமே இதை நான் பெருசாக கேர் பண்ண மாட்டேன். சளி பிடிச்சிருக்கா உடனே ஒரு நாள் இருமல் சளி இருக்கும், அப்புறம் சரியாயிரும். 500 வாங்கி போட்டோமா சரியா போயிடும். இதாவது இந்த ஆவி மருந்து இருக்கும்ல, ஒரு பச்சை கலர், அது எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. நான் அந்த ஆவி மருந்தை வாங்கி போட்டு பெட்ஷீட்டுக்குள்ளே இருப்பேன், சரியாயிரும். போட்டுருமா நைட்டு? போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? வெறும் சுடு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு இது பண்ண சொன்னாங்க, எதுவும் தண்ணிக்குள்ள கலக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு இப்படி காரணத்துக்கு முதல் காரணம் இவர் தான். இந்த கண்ட கருமாம் கூல்ட்ரிங்க்ஸ் அதை இது வாங்கி கொடுத்து, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, ஜூஸ் வாங்கி கொடுத்து. ஜூஸ்ல நான் வந்து ஃபீடிங் பாட்டில் போட்டு ஊட்டி விடுறேன், நீ ஏன்டி குடிக்கிற? அப்புக்கும் நீங்க அப்படிதான் பண்றது. இவர் வாங்கிட்டு வந்து குடிக்கிறேன்னு குடிச்சு பிள்ளைகளுக்கும் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்களை நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டாதான் உண்டு. ஏன்னா வெயில் காலம் வருது, வெயில் காலத்துல வந்து சளி பிடிச்சா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜில்லுன்னு எதுவுமே குடிக்க முடியாது, ஒரு ஐஸ் வாட்டர் கூட போட்டு குடிக்க முடியாது. எங்கேயாச்சும் பரவாயில்ல, ஊருக்கு போயிட்டோம்னா முட்டைஞ்சு வெயில். ஆமா, இங்கேயே மண்டையை பொழக்குது. ஊர்லன்னா அதுவும் கடற்கரை அந்த மண்ணு அந்த ஹீட்லே பாதி ஹீட் ஆகும். போய் இங்கே தான் போய் இருக்கணும். சரி ஓகே, ஓகேங்க, அவ்வளோதான். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.